டே ரெவல்யூஷன் வில் நாட் பி டெலிவைஸ்ட். ஸோ இது வந்து என்னதுன்னா ஈரான் ப்ரொட்டஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ப்ரொஃபைல்ஸில் வி ஹேட் அ ஃபுல் பேஜ் அனாலிசிஸ் பை ஸ்டான்லி ஜானி. பொதுவாக ஸ்டான்லி ஜானி வந்து இந்த இதுக்கு வருவார், ஃபிட் ஃபார் லைஃபுக்கு வருவார். நேத்திக்கு வரல அவர், நான் அவரை தேடிட்டு இருந்தேன், அவரை காணோம். என்னையா ஸ்டான்லி ஜானியை காணமே அப்படின்னு பார்த்தா இப்போதான் புரியுது, இந்த ஆர்டிகல் எழுதிட்டு இருந்திருக்கார் போல. இன்னைக்கு வந்திருக்கல இந்த ஆர்டிகல். ஸோ நேற்றுக்கு நைட்டு தான் உட்காந்து எழுதியிருப்பார் போல. ஸோ இன்னைக்கு வந்திருக்கலாம் அவர். ஸோ ஃபுல் பேஜ் வரை எழுதியிருக்காரு, ஃபுல் ப்ரொஃபைல்ஸும் இன்னைக்கு அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஈரான் ப்ரொட்டஸ்டோட ரீசன்ஸ் என்ன? ஸோ கல்ஃப் பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட் தான் ஸ்டான்லி ஜானி, அவர் ஒன்று எழுதியிருக்காரு. அண்ட் வி ஹேட் மகேஷ் சச்தேவ், இவர் வந்து ரிட்டையர்ட் அம்பாசிடர். இவர் வந்து வெஸ்ட் ஏஷியாவோட ஃபார்மர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஹூ வாஸ் போஸ்டட் இன் வெஸ்ட் ஏஷியா. அவரும் இதை பற்றி எழுதியிருந்தார். இவரும் இப்போ அடிக்கடி ஹிந்துவில் எழுதுறாரு வெஸ்ட் ஏஷியா பற்றின பாலிடிக்ஸ், மகேஷ் சச்தேவ். அண்ட் வி ஆல்சோ ஹேட் திஸ் another article by ஸ்டான்லி ஜானி this week. அண்ட் எக்ஸ்பிரஸ்லேயும் 2-3 ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்துலேருந்து வி ஆர் டிஸ்கஸிங் டுடே. ஸோ வாட் இஸ் த ஈரான் ப்ரொட்டஸ்ட் பேக்ரவுண்டு? ஸோ ஈரான் ப்ரொட்டஸ்ட் எதை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பஜாரிஸ், பஜாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல நம்ம ஊரில், நீ தான் ஒரு பஜாரி மாதிரி நடந்துக்காத. ஸோ அது வந்து ஏதோ ஒரு திட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் பஜாரினா என்ன அப்படின்னா பஜாரில் பொருள் விற்கிறவன். ஸோ மார்க்கெட்டில் விற்கிறவங்க, பொருளை கூவி கூவி விற்கிறவங்க. மார்க்கெட்டில் பொருளை கூவி கூவி விற்கிறவங்க கெட்ட வார்த்தையா? அது எப்படி ஏன் டெரோகேட்டரியாக மாற்றிருக்காங்க? ஸோ அந்த மாதிரியான நம்ம ஒரு கெட்ட வார்த்தை டெரோகேட்டரியாக யூஸ் பண்ணுறோம்ல, இனிமேல் நீங்கள் அது யாராவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா அந்த வார்த்தையோட ஆரிஜினை தெரிஞ்சுக்கிட்டு இது யூஸ் பண்ணலாமா கூடாதாங்கிறத பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம குறிச்சிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் அஃபெண்டிங் த ஆப்போசிட் பர்சன், பட் இட்ஸ் அஃபெண்டிங் தி என்டையர் கம்யூனிட்டி who are selling goods in the market. அப்போ மார்க்கெட்டில் பொருள் விற்கிறவங்களாம் நீங்கள் திட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பஜாரினா யாருன்னா மார்க்கெட்டில் பொருள் விற்கிறவங்க, ஆனால் வந்து சண்டை போடுறவங்களெல்லாம் அதை வச்சு திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் நம்ம வந்து என்றைக்குமே கெட்ட வார்த்தைகளோட எட்டிமாலஜி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு பொலிட்டிக்கலி கரெக்ட் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள், சரியா? பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும், சரியா? ஸோ காசஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் யாருன்னா பஜாரிஸ். இந்த பஜாரிஸ் ஆஃப் ஈரான், அவங்க தான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பஜாரிஸோட சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் இப்போ ஏன் ரீசெண்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் தி எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ். ஈரான் மேலே பயங்கரமான சாங்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்குது. இந்த சாங்ஷன்ஸ் 30 வருஷமாக இருந்தாலும் லாஸ்ட் 10 இயர்ஸ் போட்ட சாங்ஷன்ஸ் தான் ரொம்ப இன்டென்சிஃபைட் சாங்ஷன்ஸ். அதனால் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட எக்கானமியில் எஃப்டிஐ வரல, அவங்க எக்கானமியில் ட்ரேட் வந்து நடக்கல. ஸோ தேர் வாஸ் நோ எஃப்டிஐ, தேர் வாஸ் நோ ட்ரேடு, தேர் வாஸ் நோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ட் அவங்க மேலே இந்த சாங்ஷன்ஸ்னால அவங்க ஆயில் எக்கானமி, ஆயிலையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கம்மி விலைக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் கம்மி விலைக்கு யார் வாங்குறானோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் உள்ளே வரல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, எக்கானமியில் பயங்கரமான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து டாலர்ஸோட இன்ஃப்ளோவே இல்லாமல், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட இன்ஃப்ளோவே இல்லாமல் இருந்ததுனால அவங்களோட டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ வந்து பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரியால், ஈரானி ரியால் இஸ் ஈக்குவல், ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஈரானி ரியால் அப்படின்னு பார்த்தா 42,000. நம்ம 90க்கு இப்போ பேசிட்டு இருக்கோம். $1 இஸ் ஈக்குவல் 90 rupees. ஆனால் $1 இஸ் ஈக்குவல் டு 42,000 ஈரானி ரியால். அந்த அளவுக்கு கரன்சி டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஒன்று பிஓபி கிரைசிஸ், வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் வரல ஈரான் மேலே பிகாஸ் ஆஃப் தி சாங்ஷன்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் பேன். அதே மாதிரி ஆயிலையும் பெருசாக அவங்களால சம்பாதிக்க முடியல. இதில் இன்னும் அடுத்த முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான ரெவன்யூவே ஆயிலாக இருந்துச்சுல, அந்த ஆயிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வரல, ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பண்ணணும். ஸோ ரெசிப்ட்ஸ் ஆர் ஃபாலிங், பட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி தே மானிட்டைஸ்ட். ஸோ கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரன்சியை பிரிண்ட் பண்ணி மானிட்டைஸ்டு டெபிசிட்ஸில் தான் அவங்க நாடே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் ஆஃப் டெபிசிட் பண்ணதுனால, இந்த பிரிண்டிங் தி கரன்சி டு ஃபில் தி டெபிசிட் பண்ணிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இன்னும் வந்து இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை கொடுத்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு தன்னோட கரன்சியோட வேல்யூவை 0 குறைச்சிச்சு. ஏன் ரியால் இவ்வளோ ஃபால் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் பண்ணக்கூடாது, தட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் எக்கானமி எவ்வளோ சஸ்டெயின் ஆகுமோ அவ்வளோதான் பிரிண்ட் பண்ணணும். பட் இவங்க அதையும் தாண்டி பிரிண்ட் பண்ணிட்டதுனால எக்ஸசிவ் பிரிண்டிங் அண்ட் கோயிங் கரன்சி காஸ்ட் த இன்ஃப்ளேஷன் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஒரு சைடு அண்ட் ஃபால் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. இதனால் என்ன ஆயிடுச்சு, டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இந்த ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸில் லாஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு, இன்னும் ஒரு இம்போர்ட்டர் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்களால இம்போர்ட் பண்ண முடியல, அவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த பஜாரிஸ், இந்த ட்ரேடர்ஸ்க்கெலாம் வந்து பெருசாக வந்து லாபம் வரல. அதனால தான் இவங்க அந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எக்கனாமிக் ஏதாவது ஒன்று பண்ணு, எக்கனாமிக் ஏதாவது பண்ணுன்னு கேட்டால் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, என்னால் மிராக்கிள்லாம் பண்ண முடியாது, ஐ எம் நாட் மெஜிஷியன். நம்ம எக்கனாமிக் எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல. எக்கனாமிக் எதுக்கு பிரச்சனை? சாங்ஷன்ஸ்னால பிரச்சனை. அப்போ சாங்ஷன்ஸ் போடுற மாதிரி ஏன் இருக்க, ஃபாரின் பாலிசியை மாற்று.
ஸோ ஏதோ ஒரு பர்பஸ்னால சாங்ஷன்ஸ் போடுறாங்க, அதனால நம்ம தான் செத்துக்கிட்டு இருக்கோம். உன்னுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ்க்காக நாட்டு மக்களை கஷ்டப்படுத்துறோமா? ஈரான் தன்னுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ்க்காக ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கு. அந்த ஸ்டான்ஸ்னால தான் அதோட சாங்ஷன்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதோட விளைவா யார் பாதிக்கப்படுறா? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான டைம்ல ஹாவ் அ ஃபேவரபிள் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஹாவ் அ ஃபேவரபிள் பைலாட்டரல் ரிலேஷன்ஸ். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடு. அதுதான் ஃபாரின் பாலிசியோட பர்பஸ். ஃபாரின் பாலிசியில் பிரச்சனை வந்தால் டொமஸ்டிக் எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இப்போ அதனால அப்போ யூஎஸ்க்கு அடிமையாகணுமா ஈரான்? கிடையாது. யூஎஸ்க்கு அடிமையாகணும்னு இல்லை, அட்வர்சரிஸை வளர்த்துக்காத. ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியில் ரிஜிடா ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிட்டு நாட்டு மக்களை துன்புறுத்திட்டு இருக்காத. அதான் வந்து நம்ம ஈரான் கிட்ட சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியில் ரிஜிடாக மாட்டிக்கூடாது எந்த நாடும். ஸோ இட் ஷுட் இவால்வ் வித் டைம். பட் இவங்க 1979 லாக் ஆயிட்டாங்க ஈரான். ஸோ 1979 லாக் ஆனதுனால இன்னைக்கு வரைக்கும் தே ஆர் ஃபேஸிங் தட் பர்டிகுலர் இஷ்யூ. ஸோ அப்போ அந்த டிமாண்டில் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்து இது ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ கவர்மெண்ட், ஈரான் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான ரிப்ரெஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அது ரிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிறாங்க யார்? ஸோ இது ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஒரு சைடில் யூஎஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பொதுவாக வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான ரிஜிம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா இது வெளிநாட்டிலேருந்து சப்போர்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எல்லா ரிஜிம்ஸும் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்கியூஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஈரான் எக்ஸ்கியூஸை பயன்படுத்துச்சா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. பேரலாக கொஞ்ச நாளில் பார்க்குறப்போ ட்ரம்ப் தான் நம்ம மறைமுகமான ஆள் கிடையாது. வி வில் கம் அண்ட் சப்போர்ட் ஆல் தி ப்ரொட்டஸ்டர்ஸ். யோ எதுக்கியா இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு, சீக்ரெட் சர்வீஸ்லாம் வச்சு, சீக்ரெட் ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். திரும்ப இவர் அது ஸ்டேட்டஸாக வைக்கிறாரு. முதல்ல அந்த ஃபோனை பிடுங்க அந்த ஆள்கிட்ட இருந்து அப்படிங்கிறதா வந்து நம்ம சொல்கிறோம். ட்ரம்ப்போட பிரச்சனை என்னதுன்னா அவரே ட்வீட் போடுறது தான். இல்லைனா ட்வீட் போடுறவங்களை வந்து எப்படிங்குமே கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இதான் வந்து அங்கே இருக்க ப்ராப்ளம். ஸோ we will support all the protesters you come out and protest. உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அமெரிக்கா பாம்பு போடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டாரு. அப்போ ஆப்வியஸ்லி ஈரான் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? மக்கள் ஜென்யூனான ரீசனுக்காக ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்களா, ஈஸிலி ஈரான் என்ன பண்ணிட்டான்? அமெரிக்கா தூண்டி விட்டுட்டான். அதனால தான் இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அமெரிக்கா தூண்டி விட்டு பண்ணுறாங்களான்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண்ணவும் கூட ஆள் தான். ஏன்னா போன வாரம் தான் பார்த்தோம், ஈரான் இஸ் ஹேவிங் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் இன் தி வேர்ல்டு. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே அவன் கண்ட்ரோலில் இல்லையே, அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டை பிடிச்சிட்டான், இப்போ செகண்டை பிடிக்கணும்னு பார்க்குறான். அப்போ நிச்சயமாக அங்கே ஒரு ரிஜிம் சேஞ்ச் வரணும். ஸோ அயட்டோலா கமேனியோட ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அவர் கண்ட்ரோல் எடுத்ததுலேருந்து ஈரான் வந்து தான் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அந்த கண்ட்ரோலை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, மொசாட் வேற, இஸ்ரேலோடைய சீக்ரெட் ஏஜென்ட்டான மொசாடுங்கிறது இஸ்ரேலோட சீக்ரெட் சர்வீஸ், நம்மளோட RIW மாதிரி. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க? வி வில் சப்போர்ட் தி ப்ரொட்டஸ்டர்ஸ். ஓப்பனாக சொல்கிறாங்க. இன்னைக்கு ஃபாரின் பாலிசியில் இந்த சீக்ரெசிலாம் இல்லை. ஏன்னா ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் அது எல்லாமே மீறி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா ப்ரொட்டஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுவோம், ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட நிற்போம் அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்லி ஈரான் கவர்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? இது வந்து வெளிநாட்டு தூண்டுதல்னால தான் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி ரிப்ரெஷனை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தி இன்னும் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. எத்தனை பேரை கொண்டாங்கன்னு தெரில. ஒரு சிலர் 2000 3000 வரைக்கும் 2000 to 3000 ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆர் கில்டு பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போலீஸை வந்து அட்டாக் பண்ணி ஒரு 130 போலீஸை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு ஈரான் போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் தி பேக் ஸ்டோரி ஆஃப் திஸ். இதில் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தே வாண்ட் அ ரெஜிம் சேஞ்ச் இன் ஈரான். அவங்க தே பேட்லி வாண்ட் அ ரெஜிம் சேஞ்ச் ஹூ ஆர் ஃபேவரபிள் டு யூஎஸ். அது ரொம்ப, ஏன்னா பெட்ரோ டாலர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் அதை தாண்டி ஆயில் ரிசர்வ்ஸோட கண்ட்ரோல். இந்த ஆங்கிளில் தே வாண்ட் அ ரெஜிம் சேஞ்ச். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை வச்சு நம்ம அயட்டோலா கமேனியை டிஃபீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அண்ட் இஸ்ரேலுக்கு என்ன வேணும்? இஸ்ரேல் ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி தி ரீஜனல் சூப்பர் பவர். இஸ்ரேல் தான் வெஸ்ட் ஏஷியாவில் சூப்பர் பவர் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருக்காங்க. ஆல்ரெடி எல்லா தரப்புலையும் அடிச்சாச்சு ஈரானோட சுற்றி இருக்கிற என்டையர் சப்போர்ட் சிஸ்டமையும் பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ அது கூட சேர்ந்து இதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் இஷ்யூ ஆரம்பிக்கிறப்போ ஹெஸ்போல்லாவை, ஹமாஸை காலி பண்ணிட்டாங்க. அண்ட் யமனில் இருக்கிற ஹவுத்தீஸை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவே அட்டாக் பண்ணி காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிரியாவில் ப்ரோ ஈரான் ரிஜிம் இருந்தது, பசாரோடது, அதை கொலாப்ஸ் பண்ணி இப்போ வந்து கொலானியோட கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போது ஈரானோட சப்போர்ட்டாக இருந்த என்டையர் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் காலி பண்ணியாச்சு. ஈரான் மேலே போனாட்டி குண்டு போட்டாங்க அவங்களோட நியூக்ளியர் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி மேலே. டோட்டலாக ஈரானை டிஸ்மேண்டில் பண்ணிட்டா இஸ்ரேலுக்கு பெருசாக எதிரி இருக்காது. அப்போ சவுதி அரேபியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சவுதி அரேபியா இஸ் ப்ரோ யூஎஸ் தான்.
ஸோ அப்போ ப்ரோ யூஎஸ்ஆ இருக்குது, இஸ்ரேலும் ப்ரோ யூஎஸ் தான் இருக்கிறப்போ யூஎஸை வச்சு அவனை டீல் பண்ணிக்கலாம். சவுதிக்கு என்னதுன்னா யூஎஸை வச்சு இஸ்ரேலை டீல் பண்ணிக்கலாம், இஸ்ரேலுக்கு என்னன்னா யூஎஸை வச்சு சவுதியை டீல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால சவுதியும் இஸ்ரேலும் வந்து ப்ரோ யூஎஸ்ஆ இருக்கிறதுனால அவங்களோட காமன் எனிமியான ஈரானை ரிமூவ் பண்ணணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். பட் ஆஃப் லேட்டாக வந்து சவுதியும் வந்து தன்னுடைய ஸ்டான்ஸை இப்போ மாற்றுறாங்க. சவுதி இஸ் நாட் வாண்டிங் யூஎஸ் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் தான் வெஸ்ட் ஏஷியன் இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்கு. இதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கூட ட்ரேட் பண்ணுறவங்க மேலே 25% டேரிஃப்ன்ட்டாரு. அப்போ நம்மளோட அதே மாதிரி நம்மளோட எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ்னா, நம்ம பாஸ்மதி ரைஸோட ஒரு ஆல்மோஸ்ட் பாஸ்மதி ரைஸோட ஒரு குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம அதில் ஒரு மேஜர் ஷேர் நம்மக்கிட்ட பாஸ்மதி ரைஸ் வாங்குறது ஈரான். ஸோ நம்மளோட ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதை தாண்டி நம்மளோட சபஹர் போர்ட் ப்ராஜெக்ட் அது மேலேயும் சாங்ஷன் போட்டாங்க. ஸோ சபஹர் போர்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சென்ட்ரல் ஏஷியா கிட்டையும் ஆப்கானிஸ்தான் கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஈரானில் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட். இந்த சபஹர் போர்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ திரும்ப இந்தியா வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்தியா அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டா ஈஸியாக சைனா எடுத்துப்பான். அப்போ சைனா அமெரிக்கன் டேரிஃப்க்கு பயப்படுறது இல்லையா? பயப்படுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யாருமே பயப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எக்கானமியை நம்ம உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசி உருவாக்கணும். அண்ட் சைனாஸ் எக்கானமி ஸோ ஸ்ட்ராங் தட் தே ஒன்ட் பாதர் அபவுட் யூஎஸ் டேரிஃப்ஸ். அவங்க பதிலுக்கு 2-3 ஸ்டெப் எடுத்தால் யூஎஸ்ஏ அங்கே அழுகணும். அந்த மாதிரி இடத்துக்கு சைனா வளர்ந்துட்டான். ஸோ அதான் வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இப்போ நம்ம ப்ரீஃபாக இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். காஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். இந்த பஜாரி ப்ரொட்டஸ்ட்னால வந்து இது நடக்குது. அண்ட் இந்த பஜாரி ப்ரொட்டஸ்ட்டுக்கு பஜாரிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஊரில். இந்த பஜாரி ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அவங்க தான் வந்து பெல் வெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெல் வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க முடிவு பண்ணுறது தான். இப்போது பெல் வெதர் கான்ஸ்டிடியூன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த தொகுதியை இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி இருக்குல்ல. ஆனால் ஒரு சில பெல்வெதர் தொகுதின்னு ஒரு சில தொகுதி இருக்கும். அந்த தொகுதியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. அந்த கட்சி தான் சிஎம் ஆகும். ஸோ அப்போது டிஎம்கே தொகுதின்னு ஒரு சில தொகுதி இருக்குது, ஏடிஎம்கே தொகுதின்னு ஒரு சிலது இருக்குது. ஓகே, இப்போ கொளத்தூரோ இல்லைனா வந்து எடப்பாடியோ அங்கே யார் ஜெயிக்க போகிறாங்கிறது நமக்கு டவுட் இல்லை. கொளத்தூரில் டிஎம்கே தான் ஜெயிக்கும், எடப்பாடியில் எடப்பாடி தான் ஜெயிப்பார் சேலமில். அதனால தான் அவருக்கு அந்த பேரே. ஆனால் ஒரு சில தொகுதிகளில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாதுல. இந்த அவங்க என்ன ஸ்டேட் சொல்லுவாங்க, ஸ்விங் ஸ்டேட்ஸ். அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் ஆர் பெல்வெதர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே யார் ஜெயிக்கும்? இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்வெதர் ஸ்டேட்னே ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டை எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க அந்த கட்சி தான் இந்தியாவை ரூல் பண்ணும். யூபி இஸ் கால்ட் அஸ் பெல்வெதர் ஸ்டேட். ஹூஎவர் ரூல்ஸ் யூபி வில் ரூல் இந்தியா. அதான் வந்து 70 ஆண்டுகளாக இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு பெல்வெதர்ஸ் தான் இந்த பஜாரிஸ். பஜாரிஸ் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா சப்போர்ட் ஜெயிச்சிடும். 1979 ஷா ஆஃப் ஈரான், who was pro-US guy, who was a dictatorship, ஷா ஆஃப் ஈரான் was a pro-US guy who was ruling Iran till 1979. அவர் வந்து ப்ரோ-யூஎஸ். அந்த ஃபர்ஸ்ட் சவுதி கூட அவங்க எப்படி வந்து ஒரு டீல் சைன் பண்ணாங்க, டீல் சைன் பண்ணி ஆயில் எல்லாம் தன் கண்ட்ரோலில் போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஈரான் கூடயும் அப்படி தான் இருந்தது. ஸோ ஈரான் அண்ட் சவுதி ரெண்டுத்தோட ஆயிலும் யூஎஸ் கிட்ட தான் இருந்துச்சு. 79 அயட்டோலா கமினி யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸை ரிமூவ் பண்ணி டோட்டலாக ஒரு இஸ்லாமிக் ரிஜிமை நம்ம கொண்டு வரணும், பியோர் இஸ்லாமிக் ரிஜிமை கொண்டு வரணும்னு அந்த ரெவல்யூஷனை பண்ண பிறகு ஷா ஆஃப் ஈரான் வாஸ் ரிமூவ்டு. அந்த ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் பண்ணதே இந்த பஜாரிஸ் தான். பஜாரிஸ் அந்த ப்ரொட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது ஹிட் ஆகிடுதான். அந்த மாதிரி இப்போ திரும்ப பஜாரிஸ் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நடுவில் எந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் பஜாரிஸ் பண்ணலையா அப்படின்னா, இது வந்து அயட்டோலா கம்பெனியோட ரிஜிமுக்கு தெரியும் இவங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், ட்ரேடர்ஸோட சப்போர்ட்னு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து ட்ரேடர்ஸுக்கு வந்து பாதிப்பு இல்லாத மாதிரியே பாலிசி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கறது, லோன்ஸ் கொடுக்கறது. இப்போ என்னதுன்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட், இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால பாதிக்கப்படுறியா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் தராங்க, ஆர் சம் சப்சிடி கொடுத்துட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஈரான் எக்கானமி சோ வர்ஸ்ட் தட் தே ஆர் நாட் ஈவன் ஏபிள் டு ப்ரொடெக்ட் தம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த பஜாரிஸை பெருசாக அவங்க கவனிக்கல. அதனால் அவங்களும் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ எக்கானமி இஸ் ரீலிங் அண்டர் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ். எஸ்பெஷலி வந்து ஜூன் 2020 ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ், அப்புறம் ஜூன் 2025 ஈரானே டைரெக்டாக வாஸ் அட்டாக்டு பை யூஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல். அண்ட் யூஎஸ்ஏ பாம்டு, ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் பாம்பு போட்டு அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டேமேஜ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த வாருக்கு அப்புறமா இன்னும் வந்து எக்கானமி மோச நிலைக்கு போயிடுச்சு. அதை தாண்டி ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அண்ட் கரன்சி இஸ் கொலாப்சிங். இப்போ $1 = 42,000 ரியாலில் இருக்குது. அது இமீடியட் காஸ்ட். இமீடியட் காஸ்ட் என்னதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான். ரியாலோட வேல்யூ பயங்கரமாக ராக் பாட்டம்குள்ளே போயிட்டு ட்ரேடர்ஸால் இம்போர்ட்டே பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் போனது தான் ஒரு இஷ்யூவாக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் ட்ராட் இயராகவும் இருக்குது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வந்து பீக்கில் ஆனதுனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. ரியாலோட வேல்யூ ஒரே மாதத்தில் 16% வந்து டிசம்பர் மாதத்துலேயே குறைஞ்சிருக்கு. அண்ட் ஜூன்லேருந்து 60% குறைஞ்சிருக்கான்.
ஜூன்ல இருந்து இப்போ எடுத்துக்கிட்டு கடந்த 6 மாசத்துல ரியால் வேல்யூ 60% ஃபால் ஆயிருக்கு. 60% இஸ் ஹியூஜ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் 72% போயிடுச்சு பாருங்க. 72% அவங்க வந்து இன்ஃப்ளேஷனில் போயிட்டு இருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் 72%. ஸோ அதே மாதிரி இதே டைமில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து செலவு அதிகமாயிட்டே போதில்ல, அவங்களுக்கு வந்து வருமானமே வரலையா, அப்போ ஒரு டேக்ஸை வேற ஏற்றி விட்டாராம். ஃபிஸ்கல் பாலிசிக்காக அவர் வந்து ரெசிப்ட்ஸ் ஏற்றணும்னு டேக்ஸை போடுறாரு. அந்த டேக்ஸ் ஏற்றினதுனால மக்கள் இன்னும் கோவத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இதை தாண்டி வந்து வாட்டர் சப்ளை கட் ஆகுதான். பவர் கட்ஸ் அதிகமாகிடுச்சான். பவர் கட்ஸ் அதிகமாச்சுன்னா ஆட்சியே மாறுங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆட்சி மாற்றமே 2011 நடந்தது. வெறும் பவர் கட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ. நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும். ஸோ அப்போது வாட்டர் அண்ட் பவர் கட்ஸ் வந்து இன்னும் மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகப்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த அத்தாரிட்டிஸ் வந்து இனிஷியலாக இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறப்ப ரிஸ்ட்ரெயினில் தான் இருந்திருக்காங்க. அட்டாக்லாம் எதுவும் பண்ணல. இதுங்க என்ன கொஞ்ச நேரத்தில் கத்திட்டு போயிடுவாங்க. நம்ம இந்த பிரிட்டிஷோட அப்ரோச் தான். மாடரேட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா, பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து தே அலவுட் தெம் டு ப்ரொட்டஸ்ட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து கொஞ்ச நாள் கத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா போகவே இல்லை. ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பஜாரி சப்போர்ட் வந்துருச்சு. இந்த சப்போர்ட்டு கூட யூஎஸ் ஓகே, யூஎஸ் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸாக சொன்ன பிறகு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு ரிப்ரெஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் இஸ் ஓப்பன் இன்டர்வென்ஷன் டு சப்போர்ட் ப்ரொட்டஸ்டர். மொசாடு வந்து ஒவ்வொரு ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் எங்கள் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நரேட்டிவ் வந்து இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொட்டஸ்டர்ஸ்குள்ள யூஎஸ் ஏஜென்ட்ஸும் இஸ்ரேலோட ஏஜென்ட்ஸும் இருந்து ப்ரொட்டஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி ப்ரொட்டஸ்டர்ஸை அவங்களே ஷூட் பண்ணுறாங்களாம். அவங்களே ஷூட் பண்ணி ப்ரொட்டஸ்டர்ஸை கொல்லுன்னு ப்ரொட்டஸ்டர்ஸ் செத்து போனதோட நம்பரை அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ 2000 3000 இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை கொன்ன ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அது இஸ்ரேலும் யூஎஸ் தான் அவங்கள கூட்டமாக சேர்ந்து கொண்டுறாங்க. ஸோ தட் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஈரான் என்ன சொல்லுது, இவங்க தான் மக்களை தூண்டி விட்டு போலீஸ்காரங்களையும் கவர்மெண்ட்டே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி கான்ஸ்பிரசி சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து 2மே உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? ரெண்டுமே உண்மை தான். யூஎஸ் அண்ட் மொசாடோட இன்டர்வென்ஷன் இருக்குன்னு ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நமக்கு டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்காக ஈரான் கவர்மெண்ட் ஒன்றும் நல்ல கவர்மெண்ட்டோ அவங்க மக்களை ஷூட் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை. மக்கள் ப்ரொட்டஸ்ட்னு வந்தாலே ஷூட் பண்ணுறது தான் ஈரான் கவர்மெண்ட்டோட ரிஜிமே. தே ஆர் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் அத்தாரிட்டேரியன் ரிஜிம்ஸ். அப்படி இருக்கிறப்போ ரெண்டுமே உண்மை தான். அதான் வந்து நம்ம இதுலேருந்து பார்த்துக்கிறோம். ஸோ thousands ஆஃப் protesters அண்ட் 130 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் were killed அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டைமில் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, ஆல்டர்னேட்டிவாக நம்ம போன வாரமே இதை பார்த்தோம், ரேசா பஹல்வி. இந்த ரேசா பஹல்வி யாருன்னா ஷா ஆஃப் ஈரான், அவரோட பையன். ஷா ஆஃப் ஈரான் 1979 போனார்ல ஈரானை விட்டு, அவரோட பையன் வந்து இப்போ ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு அவருக்கும். அவர் அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஈரான்லேருந்து ஃப்ளீ ஆகிறப்போ அவரோட சொத்து பணம்லாம் எடுத்துகிட்டு போய் யூஎஸில் போய் செட்டில் ஆயிட்டாரு. பல ஜென்ரேஷனுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்குது. ஸோ அப்போ ஜாலியாக வந்து ஈரானில் என்ன வேணால் ஆகட்டும்ட்டு யூஎஸ் சிட்டிசனாக மாறி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு இவரை கூப்பிட்டு, இவர் இப்போ நம்ம 1957 ரிவோல்ட்டில் வந்து நம்ம பகதூர் ஷாவை கூப்பிட்டு நீ தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோ, நானே வயசான காலத்தில் என்ன தலைமை தாங்க சொல்கிறீங்களே, அவரை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்து அவரை பாவம் பர்மா காமிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி இப்போ ரேசா பஹல்வியை வந்து கூப்பிட்டு வந்து நீ தான் தலைமை தாங்கணும்ட்டாங்க. ஈரான் மக்களுக்கு முன்னாடி வேர்ல்டு இன்டர்நேஷனல் அரினால இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சப்போர்ட் பண்ணுறாரு, ஈரான் மக்களோட லிபரேட்டராக நான் வரப்போகிறேன் அப்படின்னு. ஈரான் மக்கள் இதெல்லாம் வந்து ஈரான் கவர்மெண்ட் எப்படி பயன்படுத்திக்கிச்சுன்னா, 40 வருஷமாக அப்பா ஈரான்லேருந்து திருடிட்டு போன பணத்தில் யூஎஸில் செட்டில் ஆகி ஈரான் பற்றி ஒரு கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தால் உங்களை வந்து லீட் பண்ணுமா, இத்தனை வருஷமாக உங்களை லீட் பண்ணது நான் தான். ஸோ பார்த்தீங்களா உங்களோட அஜெண்டா இருக்குது, அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்பாதீங்க. ஸோ அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. He urged the protester to sustain the pressure. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேசா பஹல்வி நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், யூஎஸோட சப்போர்ட் வருது, ரிஜிம் சேஞ்ச் பண்ணிடலாம், நான் அடுத்து வந்து பிரசிடென்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்கிற கரண்ட் இஷ்யூ. ஓகே, இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கு போவோம். ஈரானோட சைக்கிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். ஈரானில் வந்து அடிக்கடி ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அடிக்கடி, அதாவது ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜிம் வந்து இட் இஸ் நாட் லைக் சவுதி அரேபியா விச் இஸ் அ மொனார்கி. சவுதி அரேபியா மொனார்கினா ராஜா பரம்பரையாக அடுத்தடுத்து பையன் தான் அங்கே ஆட்சிக்கு வருவாங்க. பட் இங்கே என்னன்னா, இது வந்து தியோக்ரஸினா என்ன அப்படின்னா, இட் இஸ் ரூல்டு பை கிளெரிக்ஸ், மத குருக்கள் ரூல் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து மொனார்கி கிடையாது, இது மத குருக்கள் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருப்பார். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யார்? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் சூசன் பை பீப்புள். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அ மதகுரு, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் சூசன் பை பீப்புள். அதான் வந்து தியாலஜி பிளஸ் டெமோக்ரஸி, அதான் தியோக்ரஸி.
ஸோ தியோக்ரஸியில் என்ன இருக்குன்னா, அயட்டோலா கமேனி அவங்களோட ஷியா மக்களுடைய மத குருவாக கருதப்படுறவர். அவர் தான் வந்து ஷியா முஸ்லிம்ஸோட ஹெட்டாக கருதுவாங்க. ஸோ அப்போ அவர் தான் வந்து ஈரானை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் ஈரான் மக்கள், ஈரானில் இருக்கிற ஷியா முஸ்லிம்ஸ், என்டையர் வேர்ல்டுக்கு நான் சொல்லலை, ஈரானில் இருக்கிற ஷியா முஸ்லிம்ஸ் தே கன்சிடர் ஹிம் as தேர் லீடர். ஒரு போப் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. போப்பே ஆக்சுவலி ஹி வாஸ் கண்ட்ரோலிங் யூரோப்பில் நடுவில் வந்து பல செஞ்சுரிஸ். அதுக்கப்புறமா தான் டெமோக்ரஸியே வந்தது யூரோப்பில். ஸோ அதான் தியோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு தியோக்ரஸியில் தான் வந்து இப்போ இவங்க இருக்காங்க. இந்த தியோக்ரஸியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்ஸ் தான் அங்கே இருந்திருக்கு. எலெக்ஷன் ஒன்று நடக்கும், பட் எலெக்ஷனில் பொதுவாக யார் ஜெயிப்பா? அது ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜியமாக இருக்கிறதுனால எல்லாம் சும்மா நேம் சேக்கு மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வந்து அந்த ஓட்டு வச்சு தான் அது நடக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போது ப்ரோ கிளரிக்கலாக அந்த கிளரிக்ஸாக இருக்கிறவரால் தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும். இந்த தியோக்ரஸியை ரிமூவ் பண்ணணும், தியோக்ரஸிக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட், அந்த அயட்டோலா கமேனிக்கு அகேன்ஸ்டான ஒரு பர்சனால அங்கே நிற்க முடியாது. அதுதான் வந்து அங்கே இருக்கிற ஐடியா. அதனால அது அப்ரஸிவாக இருக்குது. ஸோ அப்பப்போ என்ன ஆகுனா, அங்கே கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்கும். சவுதி அரேபியாலாம் ப்ரொட்டஸ்ட் நடக்காது, ஏன்னா அங்கே டோட்டல் டிக்டேட்டர்ஷிப். இங்கே கொஞ்சம் டெமோக்ரஸி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அப்போது அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கிறப்போ அவங்க அந்த ரிப்ரெஷனாக அதை காட்டுவாங்க. ஸோ அந்த சைக்கிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இது லார்ஜாக நடந்த ப்ரொட்டஸ்ட் என்னன்னா 1999 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டையும் அயட்டோலா கம்பெனியும் கிரிட்டிசைஸ் பண்ணி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூனிவர்சிட்டியில் ரன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணுறப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க 1999. 2009 வந்து கிரீன் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது. இது வந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் அரப் ஸ்ப்ரிங்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரில, சொல்லலாம். பட் கிரீன் மூமெண்ட்னு ஒன்று நடக்குது. என்னதுன்னா, அப்போ இருந்த இந்த முகமது ஹாமஜின் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எலெக்ஷனில் வந்து இவர் தான் இருக்காரு. இவர் வந்து ப்ரோ தியோக்ரட்டிக், இது ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணல. இப்போ ஈரானோட அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் அப்படின்னா, 2 கட்சிகள் இருக்கும்ல, எல்லா ஊர்லேயும் 2 கட்சி இருக்குல்ல. ஒரு கட்சி வந்து கன்சர்வேட்டிவ், டோட்டலாக கிளரிக்கல் ரூலை சப்போர்ட் பண்ணி, கிளரிக்கல்ன்ற நான் கிளரிக்கல்னா வந்து ஆஃபீஸு, அப்போதான் அப்படிதான் ரோல் ஆகுது. கிளர்ஜியோட ரூலை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சி இருக்குது. கிளர்ஜியோட ரூல்ஸில் என்னதான் அது வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் ரூல்ஸாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். அயோட்டோலா கம்பெனி தான் தலைவர், ஆனால் அயோட்டோலா கம்பெனி சொல்கிறது அவர் கொண்டு வந்த அந்த ரிலீஜியன் பேஸ்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை, அவர் தான் தலைவர், பட் அது அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது ரிஃபார்ம்ஸ். இப்போ இருக்கிற பெசக்ஷியானுங்கிறவர் வந்து ரிஃபார்மிஸ்ட் தான், ரிஃபார்மிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த மாதிரி 2 ரிஜியம் இருக்குது. ஸோ இந்த முகமதுங்கிற இவர் வந்து, முகமது அகமதுங்கிறவர் இவர் வந்து ஈ வாஸ் ப்ரோ கிளர்ஜி, அண்ட் இவர் வந்து எலெக்ஷனில் வந்து தோத்து ரிஃபார்மிஸ்ட் பர்சன் தான் லீடு பண்ணுற சுச்சுவேஷன் வர்ற மாதிரி மேண்டேட் இருந்திருக்கு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் இவர் ஜெயிச்ச மாதிரி காட்டிடுறாங்க. அப்போது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அதுதான் கிரீன் மூமெண்ட். ஏன்னா அப்போ ரிஃபார்ம் பார்ட்டியோட கட்சி கலர் வந்து கிரீன் கலரில் இருக்கும், சேஞ்சை வந்து காட்டுறதுக்கு. ஸோ அதனால் அது கிரீன் மூமெண்ட்டாக அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, அதே டைம் தான் அரப் ஸ்ப்ரிங்கும் நடக்குது. அரப் ஸ்ப்ரிங்னா என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கல்ஃப் ஸ்டேட்ஸில் இருக்கிற அரபிக் ரீஜனில் இருக்கிற நாடுகளில் மோஸ்ட்லி டிக்டேட்டர்ஷிப் தான். அந்த டிக்டேட்டர்ஷிப்க்கு அகேன்ஸ்ட் தான் மக்கள் வந்து டெமோக்ரஸி வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அரப் ஸ்ப்ரிங். ஒரு நாடாக நடந்துட்டு வந்தது. ஸோ அதில் ஈரானோட வெர்ஷன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த பெரிய ப்ரொட்டஸ்ட், ஆக்சுவலி நடுவில் நிறைய நடந்தது. 2017 ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு பிகாஸ் ஆஃப் சம் அகைன் எலக்ட்ரல் இஷ்யூ. 2019 ஒன்று நடந்துச்சு பிகாஸ் ஆஃப் பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால. அதெல்லாம் நடந்தாலும் அடுத்து லார்ஜ் ஸ்கேலில் நடந்த ப்ரொட்டஸ்ட் எப்போ நடக்குதுன்னா, மாஷா அமினி அவங்களுடைய இந்த எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம். ஸோ இவங்க ஒரு குர்டிஷ் உமன், குர்டிஷ்னா வந்து தே ஆர் மைனாரிட்டிஸ். ஸோ குட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது, எத்தனிக் கம்யூனிட்டி. அந்த எத்தனிக் கம்யூனிட்டி குர்டிஸ்தானுங்கிற ஒரு நாடு வேணும் அப்படின்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அது வேற கதை. குர்டிஸ்தானோட ஒரு பார்ட் வந்து ஈரான்லேயும் வருது. அப்போ ஈரான்லேயே குட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த குட்ஸ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாஷா அமினி. இவங்களை வந்து அங்கே வந்து ஆக்சுவலி மாரல் போலீஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் இருக்கும். மாரல் போலீஸ்னால் வந்து உண்மையிலேயே ஒரு மாரல் போலீஸ் இருக்குது. அவங்களோட வேலையை என்னதுன்னா, எல்லாருமே ரிலீஜியன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வாழ்கிறாங்களா, அவங்க இந்த பர்தாலாம் ஒழுங்காக போடுறாங்களா, துப்பட்டா போடுங்க தோழின்னு நம்ம ஊரில் ஒரு கேங் இருக்குல்ல, அந்த மாதிரி அதோட ரிலீஜியஸ் வெர்ஷன், அந்த கேங்கு தான் அவங்க வந்து கேங். ஸோ கன்சர்வேட்டிவ் பீப்புள் கன்சர்வேட்டிவ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்குனே ஒரு போலீஸ், அவங்க தான் அந்த மாரல் போலீஸ். இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுன்னா, எல்லாருமே ரிலீஜியன் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஹிஜாப் போட்டிருக்காங்களா, பர்தா போட்டிருக்காங்களா, இவர் வந்து பெண்ணை கூப்பிட்டு வரும்போது கரெக்டாக தான் கூப்பிட்டு வராரா, இவர் பையன் வந்து ரிலீஜன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறானா, இல்லை சீக்கிரட்டாக போயிட்டு சரக்கு எதாவது அடிக்கிறானா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அப்படி எதாவது பண்ணால் அவனை பிடிச்சி அடிக்கிறது.
இதான் அந்த போலீஸோட வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து தலையில் ஹிஜாப் போடலைங்கிறதுனால இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு துன்புறுத்தியிருக்காங்க. துன்புறுத்தி கொண்டுட்டாங்க, லாக்அப் டெத்து. ஸோ அந்த டெத்து வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து உருவாக்குச்சு. அதான் வந்து 2022 ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் மாஷாமி. அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் லீட் பண்ண ஒருத்தவங்க வந்து ஷி ஆல்சோ காட் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம். என்ன பேர் அவங்களது? நர்கிஸ் வந்து நர்கிஸா? யா, நர்கிஸ். அவங்களுக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணது இன்னொரு உமன், அவங்களுக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நடக்கிற பெரிய ப்ரொட்டஸ்ட் தான் இந்த 2025-26 ப்ரொட்டஸ்ட், விச் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் இந்த இது. ஸோ இவ்வளோ நாளாக நடந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இன்டர்னல் இஷ்யூஸ் தான், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால நடப்போம். ஏன் வந்து இந்த பசாரி ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா, அவங்க பேர் என்ன? நோபல் பிரைஸ் தானே, எந்த வருஷம்? நர்கிஸ் முகமதி அவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணாங்க. அவங்க 2023 நோபல் பீஸ் ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் அந்த அம்மா வந்து நோபல் பீஸ் ப்ரைஸை வந்து ட்ரம்ப்புக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். ட்ரம்ப் அதை வாங்கி அவர் வச்சுக்கிட்டாராம். ஷி கேவ் ஹர் நோபல் பிரைஸ் டு ட்ரம்ப். ட்ரம்ப் அந்த மெடல் எனக்கு வேணும்னு வாங்கி வச்சிருக்காரு. வெக்கமே இல்லாமல் அதை ஃப்ரேம் போட்டு ஒயிட் ஹவுஸில் வச்சிருக்காரு. ஸோ நோபல் பிரைஸுக்கு பீஸ் பிரைஸுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மரியா மஷாடோ. அவங்களுக்குலாம் நான் ரீல்ஸ் போட்டேங்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் ரீல்ஸ் போய் டெலிட் பண்ணணும். அவங்கள ஏதோ ஒரு போராளின்னு நினச்சி நான் ரீல்ஸ் எல்லாம் போட்டேன். அவங்க ஆக்சுவலி ஆரம்பத்தில் அவங்க ஒரு போராட்டம் பண்ணவங்க தான். பட் அப்புறம் வழக்கம் போல் எல்லா போராளிகளும் ஆரம்பத்தில் கத்துவாங்க, அப்புறம் போக 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 டைல்யூட் ஆகிடும்ல, அதே தான் அவங்களும். ஒரு என்ன நடக்குதோ நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு அதெல்லாம் ஒரு மரியாதையாக நம்ம சின்ன வயசுலலாம் அது ஏதோ பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம். இவங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அன்னை தெரசா வந்து இது பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன்ன்ற பாருங்க, நெல்சன் மண்டேலாலாம் வாங்கியிருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ யார் இவங்க நோபல் ப்ரைஸ்க்கெலாம் வச்சு, அதான் போன வாரமே சொன்னாலே கடுப்பாக இருக்குது இதெல்லாம் நடத்துறதுக்கு. ஸோ இன்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. 2025 ப்ரொட்டஸ்ட் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னா, ஒரு சைடில் இன்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக் கிரைசிஸும் நடக்குது, வித் எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன், ஓப்பன் இன்டர்வென்ஷன். ஸோ நம்ம எமர்ஜென்சியில் வர மாதிரி எக்ஸ்டர்னல் அக்ரஷனு இன்டர்னல் அக்ரஷனு சேர்ந்து ரெண்டுமே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து போகிறது தான் வந்து இங்கே வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கிறப்போ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ரூல் புக் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து இவர் எழுதியிருந்தார். சச்தேவ் வந்து அவரோட எடிட்டோரியல் தான் எழுதியிருந்தார், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்டை வந்து போடுவாங்க. போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேங்கை போட்டு பயங்கரமாக போலீஸ் அட்டாக் பண்ணி ரிப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்ரெஷன்லேயே ஒரு குரூப் ஓடிடும், அப்போ ப்ரொட்டஸ்ட் சப்சைட் ஆகிடும். ஸோ போலீஸ் அட்டாக் பண்ணி ரிப்ரெஷன்லேயும் அவங்க சப்சைட் ஆகலை அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, குட் காப் பேட் காப் தியரி அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருந்தார். குட் காப் பேட் காப்னா என்ன அப்படின்னா, போலீஸில் ஒரு சில குரூப் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு, நான் அடிக்க மாட்டேன். பேட் காப்ஸ்லாம் அடிப்பாங்க, பட் போலீஸ்குள்ளேயே ஒரு குட் காப் இருக்கும், அவன் அடிக்க மாட்டான், லத்தி சார்ஜ் பண்ண மாட்டான். அவன் வந்து உன்னோட இஷ்யூ கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வெண்ட் அவுட்டுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் இருக்குது, அவங்களாம் வெண்ட் அவுட் பண்ணுவாங்க, அவங்களோட கன்சர்ன்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வெண்ட் அவுட் ஆகி கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா, இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணிட்டு, இன்டர்நேஷனல் இதெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாரையும் கொண்டுடுறது, இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டுறது. ஜெயிலில் தூக்கி போட்டு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் இந்த அத்தாரிட்டேரியன் ரிஜைம்லாம் பண்ணுறது. இப்படி தான் அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் சர்க்கிள்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ மூணாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கொண்டு போவாங்க, ஸ்டேல்மேட் ஆகிற வரைக்கும். ஆக்சுவலி நான் 4வது ஸ்டேஜ் தான் சொன்னேன். 3வது ஸ்டேட் வந்து ஸ்டேல்மேட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸ்டேல்மேட்னா என்னதுன்னா, ப்ரொட்டஸ்ட்டுக்கு சொல்யூஷனே வராது. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, நீங்கள் பாட்டி உட்காருன்னு சொல்லிடுவாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட்லேருந்து வராது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ்குள்ளேயே வந்து எனிமிட்டி வரும். ஆர்கனைசர்ஸ்குள்ளேயே சண்டே மூட்டி விடுவ ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஆர்கனைசர்ஸ்குள்ளேயே சண்டை மூட்டி விடும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ரொட்டஸ்ட் டைல்யூட் ஆகிடும், அப்புறம் போயிடும். அப்பயும் அவங்க கலையில அப்படின்னா 4th ஸ்டேஜ் தான் டோட்டல் ரெப்ரெஷன். இந்த 4 ரூல்ஸ் பிளே புக்கை தான் ஈரான் கவர்மெண்ட் வந்து இத்தனை வருஷமா எல்லா ப்ரொட்டஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து இதில் 3வது ஸ்டேஜை கடந்து 4வது ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு இருக்காங்களாம் இந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ இதான் வந்து அவர் எடிட்டோரியலில் எழுதியிருந்தார். இதை நம்ம பார்த்தோன்னா, இந்த கேரட் அண்ட் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து ஞாபகம் வந்தது. மாடரேட்ஸையும் எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் வச்சு கேம் ஆடுவாங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே அத்தாரிட்டேரியன் ரிஜைம் இந்த மாதிரி தான் ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேரட் அண்ட் ரூல் ஞாபகம் இருக்குல்ல, மாடரேட்ஸ்க்கு கேரட்டை கொடுத்து, கேரட் அண்ட் ஸ்டிக்கு, கேரட்டை கொடுத்து அவங்கள ஏமாற்றி அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும், அது படிக்கிறப்ப எப்படி எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ ஈரான் சாங்ஷன்ஸ், இப்போ ஈரான் மேலே என்னென்னலாம் சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹெவிலி சாங்ஷன்டு கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு. நார்த் கொரியா மேலே கூட இருக்கிற சாங்ஷன்ஸ் இவங்களுக்கு இல்லை.
அது ஏன் நீங்கள் நினைக்கலாம், நார்த் கொரியாவுக்கு தானே அதிகமான சாங்ஷன்ஸ் போடணும், அவங்க போட்டிருக்காங்க. நார்த் கொரியாவில் ஆயில்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியுதா? அப்போது அவன் வந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு மத்தியில் வந்து உட்காரல. ஸோ ஏன் ஈரான் மேலே ஹெவிலி சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் அதுக்கான காரணம். யூஎஸ் இம்போஸ் தி ஃபர்ஸ்ட் பேன்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் இன் 1979 அப்பயே வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க, ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, அண்ட் ஈரானியன் அசட் எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யூஎஸ் கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னதுன்னா இந்த டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எவ்ரி நேஷன் ஹேஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் டாலர்ஸில் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸில் என்ன பண்ணுறோம்னா நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏவோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போது யூஎஸ் வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இப்போ யார் கையில் இருக்குன்னு நம்ம பணம் கொடுத்து அதை வாங்கி வச்சிருக்கோம். அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் செல்லாதுன்ட்டானா அமெரிக்கா, உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ஒரு பார்ட் என்ன, ஃபாரின் கரன்சி அசட்ஸ், கோல்டு, எஸ்டிஆர். எஸ்டிஆர் இதெல்லாம் விடுங்க, சின்ன அமௌண்ட். கோல்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டே வெளிநாடுகளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த கோல்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ 1991 கிரைசிஸ் வரும்போது நம்ம இங்கிலாந்துல இருந்து தான் கோல்டு எடுத்துகிட்டு வரோம். நம்மளோட கோல்டு இங்கிலாந்துல இருந்தது, அதை தான் இந்தியா கொண்டு வந்து அதை வந்து நம்ம மாற்றுறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது டாலர்ஸ் வேணுங்கிறப்போ கோல்டை விற்கிறோம். அப்போ நம்ம கோல்டை விற்கலான்னு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து நம்ம கோல்டை வித்ரா பண்ணுறப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தர முடியாதுன்ட்டாங்கன்னா, ஸோ எக்கனாமிக் கண்ட்ரோலுக்கு இது ஒரு வழியாகவும் சம்டைம்ஸ் செயல்படுது. இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் அமெரிக்காவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தர முடியாதுன்ட்டாங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அப்போது சடனாக ஒரு ஷேக் வருதுல்ல, இது மூலமாக தான் அவங்க வந்து இந்த டாலர் கண்ட்ரோலுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பெட்ரோ டாலர்ஸ் பற்றி பார்த்தோம், அதில் இது ஒரு ஐடியா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 100 நாடுகளை சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அமெரிக்காவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக டேரிஃப் போட முடியாது, அதனால தான் நான் ஓப்பன் ஃபஸ்ட்டு நீ நம்மலாம் யாருன்னே தெரியாது பட் சொல்கிறேன். ஸோ எங்கே என்ன நடக்குதுன்னா யூஎஸ் இம்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப், அப்போ என்னதுன்னா $12 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஈரானோட அசட்டை சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? இதை தான் அவங்க பண்ணுவாங்க. 1995 என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் கம்பெனிஸ் ஆர் பேண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு யூஎஸ் கம்பெனியும் அவனோட ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. 2026 செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு சேஃப்டி நம்மளே குண்டு ரெடி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோன்னே 2006 வந்து யூஎன்எஸ்சிஏ ஒரு சாங்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. 2019 தான் வந்து பயங்கரமான அடி. இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ் அப்படிங்கிற இவங்க யார் அப்படின்னா ஈரானுடைய எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற ஆர்மி. ஈரானோட ஆர்மி தான் ஈரானோட எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் என்ன, ஹெஸ்புல்லா, ஹவுத்தி, ஹமாஸ், அவங்களோட அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இவங்களுக்குலாம் ஃபண்டிங் கொடுத்து அந்த கோல்டு வார் வித் சவுதி அண்ட் இஸ்ரேலை வந்து ரன் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்கிறது தான் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ். அதை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதோட தலைவர் வந்து அவர் பேர் என்ன, சொலேனி, அவர் மேலே அவர் அசாசினேட் பண்ணுறாங்க. ஹி வாஸ் கில்டு. ஸோ அவரை கில் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அண்ட் இந்த மாதிரி வந்து அசட்ஸ் ஃப்ரீஸ் ஆகி ரெஸ்ட்ரிக்டட் எஃப்டிஐ அண்ட் ட்ரேடு எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸ் இன் எக்ஸ்டர்னல் செக்டருக்குள்ளே போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எப்படி வந்தது அந்த கதையை தான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, லாஸ் ஆஃப் ரெவன்யூ, மேசிவ் டெபிசிட்ஸ், அதனால் மானிட்டரி எக்ஸ்பான்ஷன் பண்ணதுனால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி சாங்ஷன்ஸில் ஆல்ரெடி 2015 பயங்கரமான ஒரு ரிப்ரெஷன்லாம் அவங்க போன பிறகு ஈரானே என்ன முடிவு பண்ணுறாங்க, இதே ப்ரொட்டஸ்ட் தான் வருது, நீ எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போக மாட்டேன், நான் எக்கானமி அழிவு போகுதுன்னு தெரியுதுல, ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்ட பிறகு ஒபாமாவும் அதுக்கு வந்து வழி வைக்கிறாரு. நீ வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் நிறுத்திட்டாலே மேலே இருக்க எல்லா சாங்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுறேன்றாரு ஒபாமா. ஸோ அப்போது இது ஒரு நல்ல ஆஃபராக இருந்தது. சரி ஓகே, எக்கானமி கை மீறி போயிடுச்சு, ரெஸ்கியூ பண்ணணுங்கிறதுனால ஈரான் காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. வி ஆர் ரெடி டு சைன் த டீல், ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதான் ஒபாமா கொண்டு வந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். ஒபாமாக்கு எதுக்கு பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காருல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு உண்மையாகவே, சரியா? ஸோ ஏதாவது பண்ணால் கொடுப்பாங்க. ஸோ ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனில் ஒபாமா கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா P5+1 அப்படிங்கிற இந்த பிளானை வந்து ஒபாமா வாரசம் ஆரம்பிச்சிருக்காரு. ஒபாமா வந்து அப்பொழுக்கற்ற எந்த தவறும் செய்யாத ஒபாமாவும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அமெரிக்கன் பிரசிடென்ட் தான், உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இந்த இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், அவங்களாம் கொஞ்சம் கல்ச்சர்டு பீப்புள், அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் ஆனாலும் கொஞ்சம் கல்ச்சரான ஆள். ஸோ இங்கே என்ன திரும்ப இது வரும், ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா P5+1, P5 நாடுகள் 5 ப்ளஸ் ஜெர்மனி, இந்த 6 நேஷன்ஸும் சேர்ந்து தே சைன்ட் அ பீஸ் டீல் வித் ஈரான்.
இந்த டீலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஈரான் இஸ் ஸ்டாப்பிங் தேர் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன? அந்த சாந்தி பில்ல போய் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், டச் பண்ணோம். அப்போ சொல்கிறப்ப நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக அதை சொல்லலை, இப்போ நான் அதை கரெக்டாக சொல்கிறேன். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, நேச்சுரலாக கிடைக்கிற யுரேனியமில் வந்து வி ஹாவ் ஒன்லி ஸ்மால் ட்ரேசஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல் வச்சு தான் உங்களால் வந்து எலக்ட்ரிசிட்டியோ இல்லைனா வந்து இந்த அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன்லாம் பண்ண முடியும், குண்டோ செய்ய முடியும். அப்போது உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த குட்டியாக இருக்கிற அந்த விஷயத்தை வந்து என்ரிச் பண்ணணும். நிறைய அக்யூமுலேட் பண்ணி 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 ஃபில்டர் பண்ணி எடுத்து 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 என்ரிச் பண்ணணும். அதுக்கு சென்ட்ரிஃபியூக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மினரல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது மெட்டலர்ஜியில். அதில் சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சென்ட்ரிஃபியூக்ஸை யூஸ் பண்ணி தே வில் பி செப்பரேட்டிங் திஸ் ஃபிசைல் மெட்டீரியல் ஃப்ரம் நேச்சுரலி அக்கரிங் யுரேனியம் U-235 ஆர் 238 238லேருந்து கொஞ்சம் தான் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கும். அந்த மாதிரி சென்ட்ரிஃபியூக்ஸில் அதை ஃபிசைல் மெட்டீரியலை தனியாக எடுத்து அதை என்ரிச் பண்ணும்போது அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு போனோன்னா அதை வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஒரு சில லெவலுக்கு மேலே போன பிறகு யூ கேன் யூஸ் இட் ஃபார் வெப்பன்ஸ். ஸோ அப்போது 90% மேலே போகணும் கிட்டத்தட்ட வெப்பன்ஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா. எலக்ட்ரிசிட்டிக்கு 20 தாண்டினாலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அதை 90க்கு ரீச் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் மேக் அ பாம். இதுதான் அதோட ஸ்டெப்பு. நம்ம அதெல்லாம் 60களே ஆரம்பிச்சிட்டோம், ஹோமி பாபா. அதனால 70ல் நம்மளால வந்து 70ன்னு சொல்லக்கூடாதா, அஃபிஷியலாக 1998ல் நம்மளால நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ண முடிஞ்சது. சரியா, அன்அஃபிஷியலாக 74லேயே பண்ணிட்டோம், பட் சொல்கிறேன். ஸோ என்னதுன்னா இந்த மாதிரி அந்த என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமை நீ நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் நிறுத்திக்கிறேன், ஐ வில் யூஸ் ஒன்லி நியூக்ளியர் ஒன்லி ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, பட் யூ ரிமூவ் ஆல் தி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே வெஸ்டர்ன் நாடுகள் ஏதாவது சாங்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறன்னு ஒத்துக்கிட்டாங்க, சைன் போட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு பிடிக்கல. இஸ்ரேலுக்கு வந்து அது இப்போ சாங்ஷன்ஸ் ஈரான் மேலே ரிமூவ் பண்ணிட்டானா ஈரான் எக்கானமி திரும்ப பழையபடி ஆச்சுன்னா அவன் சூப்பர் பவர் ஆகிடுவான் வெஸ்ட் ஏஷியாவில், இஸ்ரேல் டம்மி ஆகிடும். ஸோ அப்போது இவன் மேலே சாங்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இவன் வீக்காக இருப்பான், அப்போ தான் அவனை அடிக்க முடியும். ஒன்ஸ் சாங்ஷன்ஸ் ரிமூவ் ஆகிட்டு அவன் வந்து திரும்ப எக்கானமி நார்மல் ஆகிடுச்சுன்னா இஸ்ரேல் வில் லூஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறான், அடுத்து ஒபாமா எலெக்ஷன் நடக்குதுல, ஒபாமா கட்சிக்கு ஆப்போசிட் கட்சிக்கு கேம்பெயின் பண்ணுறான். ஸோ இஸ்ரேல் இஸ் ஃபண்டிங் த நெக்ஸ்ட் ஒபாமாக்கு சக்சஸராக வந்தவர் யாரு, டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப்பை கேம்பெயின் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணி. அவனோட அங்கே ஒரு ஐபேக்னு ஒரு குரூப் இருக்குது அங்கே இருக்கிற இது. ஸோ அந்த குரூப்புக்கு வந்து கேம்பெயின் பண்ணி ஃபண்டிங் கொடுத்து அவங்க மூலமாக லாபி பண்ணி ஒரு ப்ரோ இஸ்ரேல் அண்ட் ஹார்ட்கோர், இல்லை ஜென்ரலாகவே யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ப்ரோ இஸ்ரேல்ஸ் தான், பட் ஹார்ட்கோர் ப்ரோ இஸ்ரேல். பொதுவாக வந்து எல்லாரும் ப்ரோ இஸ்ரேல், ஆனால் இஸ்ரேல் தப்பு பண்ணால் கேள்வி கேட்பாங்க. எப்படி பிரசிடென்ட்டை நம்ம வடிவமைக்கலாம்னா, இஸ்ரேலோட அட்ராசிட்டியை கேள்வி கேட்கிறவர் கேள்வி கேட்காதவர், ரெண்டு பேருமே ப்ரோ இஸ்ரேல் தான், சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்டு சப்போர்ட் பண்ணுவார், ஒரு கேள்வி கேட்காமலே சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோதான் வித்தியாசம். அதில் வந்து ட்ரம்ப்புங்கிறவர் கேள்வி கேட்காம பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுற கேட்டகரி, அவரை வந்து தலைவராக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது. ஸோ ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கலி ஹீ இஸ் கேன்சலிங் திஸ் டீல். ஸோ P5 நாடுகளோட கன்சல்டேஷன் இல்லாமல், யூரோப்பியன் நாடுகளோட கன்சல்டேஷன் இல்லாமல் எல்லாரும் நிம்மதியாக இருந்தாங்க, அப்பாடா ஒரு தலைவலி போச்சு அப்படின்னு. இப்போ திரும்ப பார்த்தா ட்ரம்ப் வந்து அந்த டீலே கேன்சல் பண்ணி டுக் அவே USA ஃப்ரம் தட். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஈரான் இஸ் லூசிங் ட்ரஸ்ட். அதாவது தன்னுடைய ஒரு ஹார்ட் கோர் ஸ்டான்ஸை டைல்யூட் பண்ணி இறங்கி வர்றான் ஒருத்தன். ஒரு கெட்டவன் இறங்கி வரும்போது அவனை பிடிச்சி திருத்திடணும். அவனை திரும்ப நீ அப்போ அடிச்சேன்னா அவன் காலத்துக்கு வரவே மாட்டான். ஸோ ஈரான் வந்து தன்னுடைய ஹார்ட் கோர் ஸ்டான்ஸை விட்டுட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு வரும்போது அவனை அடிக்கிறா. அவன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் யூஎஸ் கூட பீஸே கிடையாதுன்னு சொல்லி நான் என்ரிச் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்ரிச் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ நவ் ஹி ஹாஸ் ரீச்ட் என்ரிச்மெண்ட் ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் லெவல்ஸ். அதனால இப்போ போய் பாம்பு போடுறாரு ட்ரம்ப். இப்போ 2000 மே மாதத்துலேயும் பாம்பு போட்டார். அவன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டா என்ரிச்மெண்ட்டுக்கு வந்துடுவான், அதை தடுக்க போறேன். நீ அந்த டீலை சைன் பண்ணாமல் இருந்தாலே அவன் என்ரிச்மெண்ட் அங்கேயே நிறுத்திருப்பான். உனக்கு டீலை வந்து கேன்சல் பண்ணி விட்டு 8 வருஷத்தில் அவன் இன்னும் என்ரிச் பண்ண வச்சு பாம்புக்கு கிட்ட கொண்டு போன பிறகு வந்து நீ நிறுத்துற. அப்படி இதுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஐரணி. ஸோ உங்களுக்கு இந்த லாஜிக் இப்போ புரிஞ்சிச்சா? நவ் ஹி ஹஸ் கம் க்ளோஸ் டு நியூக்ளியர் டெவலப்மெண்ட். அப்போது இப்போ வந்து அதை தடுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து வந்துருச்சு. இந்த ட்ரஸ்ட் இஷ்யூவோட போதாத குறையா என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் யூஎஸ் மட்டும் தான் வெளியே போச்சு, யூரோப்பியன் நேஷன் சப்போர்ட்டட் ஈரான். ஆனால் இப்போ யூரோப்பியன் நேஷன்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் ப்ரெஷர்னால அவங்களும் சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ ஈரான் வந்து வில் நெவர் கம் ஃபார் ரீகன்சிலேஷன்ட்டான். ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த இப்போ இந்த ஈரான் இஷ்யூவோட டோட்டல் ப்ராப்ளமே எங்கே நடந்திருக்குன்னா 2018 ட்ரம்ப்னால தான். இப்போ 2018 இது ஒரு ப்ராப்ளம்னு நான் உங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு நடத்துறேன்ல, அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் ட்ரம்ப்பை வச்சு கிளாஸ் எடுப்பாங்க.
இந்த ட்ரம்ப்னால இந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால தான் இந்த பிரச்சனை, அந்த பைத்தியக்காரத்தனத்தினால தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் சொன்னல ஜான் பிளான் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இஸ்ரேலோட லாபினால 2018 அவர் கேன்சல் பண்ணதோட விளைவு தான் இது. இந்த மாதிரி அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ட்ரம்ப் 4 வருஷத்துல போயிட்டாருன்னா, ஸோ அது போறாரா இல்லையானே ஒரு கிளாஸ் இருக்கும் 2028. ஸோ 2015 ஈரான் ரீச் த டீல். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த டீல் வரும்போது சவுதிக்கும் பிடிக்கல, இஸ்ரேலுக்கும் பிடிக்கல, ரெண்டு பேருமே ட்ரம்ப் கிட்ட போய் லாபி பண்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஈரான் மேல சாங்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போய் லாபி பண்ணதுனால தான் ட்ரம்ப் அதை சேஞ்ச் பண்றாரு. சவுதி அப்போ இருந்துச்சு. இப்போ நான் ஏன் சவுதியை சொல்லலாம்னு, இப்போ சவுதி வந்து யூஎஸ் வேணாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி வர்றதுனால இந்த இப்போ வந்து வெறும் இஸ்ரேல் மட்டும் தான் அதை சப்போர்ட் பண்றாங்க. So, but Israel opposed the deal and lobbied against it. Trump pulled USA out of Joint Comprehensive Plan of Action in 2018 and reinstated the sanctions despite UN certification. அந்த IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான்ல போயிட்டு எல்லா சைட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி இவன் என்ரிச் பண்ணல, இவன் ரூல்ஸை ஃபாலோ பண்றான் அப்படின்னு சர்டிஃபை பண்ணி அவனை கண்ட்ரோலில் கொண்டு வந்தாச்சு. அப்போதான் ட்ரம்ப் வந்து கேன்சல் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் வந்து தே ஸ்டார்டட் என்ரிச்சிங் யுரேனியம். அதனால இந்த டீல் வந்து போயிடுச்சு. இன் செப்டம்பர் 2025 யூரோப்பியன் நேஷன் இம்போஸ்ட் திரும்ப சாங்ஷன்ஸ் போட்டதுனால டோட்டலாக ஈரான் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸில் இருக்காங்க. இந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஈரானோட அடுத்த வீக்னஸ் இந்த ஹமாஸோட இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறமா இஸ்ரேல் ஆரம்பித்த இந்த வாரில் அவங்க ஹமாஸை வந்து க்ரஷ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 70,000 மக்களையும் கொண்டுட்டாங்க. அவங்க எல்லாருமே ஹமாஸ் இல்லை, 70,000 மக்களை கொள்றப்போ ஹமாஸையும் நிறைய பேரை கொள்றாங்க. அது கூட வந்து இந்த இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானை டோட்டலாக வந்து நம்ம டீஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு எடிட்டோரியலே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஹெஸ்போல்லா மேலே அட்டாக் நடத்தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் தான் இதோட இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. 2020 ட்ரம்ப் வந்து பதவி காலத்துக்கு விட்டு போகிற அந்த டைமில் வந்து கடைசியாக அவர் பண்ணுற ஒரு அட்டாக் என்னதுன்னா, இந்த கொசெம் சொல்மேனி இந்த இந்த ரெவல்யூஷனரி காட் காப் சொன்னால எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஈரானோட அந்த எக்ஸ்டர்னல் விங்கோட மிலிட்ரி ஹெட்டை அசாசினேட் பண்ணுறாங்க. இவர் தான் ஒன் ஆஃப் தி ஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எல்லாத்துக்கும் ரூட் போட்டு பிளான் போட்டு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹெஸ்போல்லா, ஹவுத்தீஸ், ஹமாஸ் இதெல்லாம் ரெடி பண்ணதே அவர் தான். அவரை வந்து யூஎஸ்எஸ் எலிமினேட் பண்ணுறது அவங்களுக்கு முதல் அடி. அதை தாண்டி இந்த 2003 இஸ்ரேல் அந்த ஹமாஸ் வார் ஆரம்பித்த பிறகு ஹமாஸ் ஹெஸ்போல்லா டோட்டலாக காலி. ஹவுத்தியை வந்து யமன் கிரைசிஸில் சவுதியை அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இருந்தது சிரியாவை என்ன பண்ணிட்டாங்க, அகைன் அங்கே சிரியாலையும் அட்டாக் பண்ணி பஷார் அல் அசாதோட கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணி ஜொலானியோட கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜொலானிங்கிறவர் யாருன்னா ஃபார்மர் அல்கொய்தா பர்சன். இப்போ அவர் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து வச்சுட்டாங்க அசாத் எடுத்த பிறகு. ஸோ அல்கொய்தாவாக இருந்தாலும் இப்போ அவர் தலைவரான பிறகு ட்ரம்ப்புக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அபு முகமது அல் ஜொலானி ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் அல்கொய்தா, இவர் இப்போ சிரியன் ஹெட் ஆன பிறகு இவர் வாஷிங்டனுக்கு வரும்போது இவரை வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க. ஏன்னா ஹி ஹஸ் பிகம் ப்ரோ யூஎஸ்ஏ நோ. சரியா? ஜோரான் மம்தானி அப்படிங்கிற ஒரு யூஎஸ் சிட்டிசன் நியூயார்க் மேயர் ஆறப்போ அவரை டெரரிஸ்ட்ன்றாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு டைலாக் வருது, என்ன சொல்றாங்க, இதுதான் அங்கே இருக்கிற அந்த ஐரணி பாலிடிக்ஸ். ஸோ ஜோரான் மம்தானிங்கிற ஒரு யூஎஸ் சிட்டிசன் வந்து டெரரிஸ்ட் தான், ஏன்னா அவர் வந்து முஸ்லீமாக இருக்க ஒரு காரணத்தினால. ஆனால் இந்த ஜொலானி வந்து ரெட் கார்பெட் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க அமெரிக்கன் பாலிடிக்ஸில். ஸோ இந்த மாதிரி ஐரனிஸ் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இவரை தான் டெரரிஸ்ட். மம்தானி வந்து கேள்வி கேட்டாலே இல்லை சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டான், அதனால ஒரு டெரரிஸ்ட். அவ்வளோதான். நாங்கள் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கடாது அப்படிங்கிறத நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூன் 2025 இஸ்ரேல் வந்து தே பிகான் பாம்பிங் தி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் யூஎஸ் ஜாயின்ட் இட். ஈரான் சர்வைவ்ட் தி அட்டாக். இந்த அட்டாக் இவ்வளோ நடந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டோட்டலாக போயிடுச்சு. அது ஆக்டோபஸ் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஈரான் இஸ் தி ஹெட் அண்ட் ஆல் தி அதர் ஃபோர்ஸஸ் ஆர் த டென்டக்கிள்ஸ் அப்படின்னு. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணி ஹெஸ்போல்லா, ஹமாஸ் எல்லாம் போயிடுச்சு. பாக்கி ஈரான் மட்டும்தான் இருந்தது. ஈரான் மேலேயும் பாம்பு போட்டு அவங்களை காலி பண்ணலாங்கிற போது ஈரான் சர்வைவ்டு தட் அட்டாக். ஏன்னா அவங்க ரிட்டாலியேஷனுக்கு பயங்கரமாக இஸ்ரேல தான் அடித்தாங்க. என்னதான் இஸ்ரேல் யூஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தாலும் யூஎஸ்க்கு தான் அந்த கத்தாரில் யூஎஸ் ஏர்பேஸில் ஒரு அட்டாக் நடந்துச்சு. இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமான மிசைல் அட்டாக்ல ரிட்டாலியேஷன் கொடுத்த பிறகு இஸ்ரேல் ஸ்டாப்டு அட்டாக்கிங். ஸோ அப்போ அந்த வார் நின்றுடுச்சு. ஏன்னா ஈரான் கிட்டேருந்து ஸ்ட்ராங் ரிட்டாலியேஷன் வந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ திரும்ப அது எப்படியாவது ரிஜைம் சேஞ்ச் அப்போயே வந்து ரிஜைம் சேஞ்ச் கொண்டு வரணும் ட்ரை பண்ணாங்க. ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்க. இப்போ திரும்ப ரிஜைம் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ப்ரொட்டஸ்ட்டுங்கிற ஒரு ரூட்டை வந்து யூஎஸ் இஸ்ரேலும் பயன்படுத்துறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஐ எம் நாட் டீலெஜிட்டிமைசிங் தி காசஸ். ஈரானியன் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் அதை யூஎஸ் பயன்படுத்திக்குது. அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா,
ஈரான் இஸ் தி ஒன்லி ரிவிஷனிஸ்ட் பவர். இப்போ என்னதுன்னா சவுதி அரேபியா வந்து ப்ரோ யூஎஸ்ஆ இருக்கிறதுனால கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போது ஒரே ரிவிஷனிஸ்ட் பவர்னா அந்த இடத்தையே வந்து பயங்கரமான ஷிஃப்ட் கொண்டு போகிற ஒரு பவராக ஈரான் இருக்குது வித் ஹியூஜ் மிலிட்ரி சப்போர்ட். அப்போ இவங்களை வந்து இஸ்ரேலோட மிலிட்ரி டாமினன்ஸை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஈரான் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால அந்த ஈரானை வந்து க்ரஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு ரிஜிம் சேஞ்சை கொண்டு வந்து ப்ரோ அமெரிக்கன் ப்ரோ இஸ்ரேலி டைனாஸ்டா இருக்கிற இந்த ரேசா பஹல்வி ஹூஸ் தி சன் ஆஃப் தி ஷா, அவரை நம்ம தலைவராக்கிட்டா நம்ம ஈரானும் ஃப்ரெண்ட் ஆகிடும், நம்ம டோட்டலாக நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணுறாங்க. தட்ஸ் தி ஒன்லி ஐடியா. ரோல் ஆஃப் சவுதி. சவுதி வந்து ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறப்போ போத் சவுதி அண்ட் இஸ்ரேல் லாபிட் டொனால்ட் ட்ரம்ப் டு கேன்சல் த டீல். அப்போ சவுதிக்கு வந்து ஈரான் வேணான்னு தான் இருந்தாங்க. இப்போ சவுதி ஆல்சோ காட் ட்ரஸ்ட் இஷ்யூ வித் யூஎஸ்ஏ பிகாஸ் ஆஃப் கத்தார் அட்டாக். கத்தார் மேலே யூஎஸ் பேஸே இருந்தாலும் இஸ்ரேல் அதுக்கு மேலே அட்டாக் பண்ணும்போது யூஎஸ் வந்து கேள்வி கேட்கல, கத்தாருக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப சவுதியை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட அதனால தான் ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இனிமேல் யூஎஸ் நம்ப முடியாது, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி வேணும்னு தே வென்ட் டு பாகிஸ்தான். ஏன்னா அரப் நாடுகள்லேயே ஸ்ட்ராங் மிலிட்ரி வச்சிருக்கிறது பாகிஸ்தான் தான் அந்த ரீஜனில். பாகிஸ்தான் இஸ் நாட் அரப் கண்ட்ரி, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அந்த ரீஜனில். ஸோ பாகிஸ்தான் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாட்டி சவுதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே டோன்ட் வாண்ட் தி யூஎஸ் இன்டர்வென்ஷன். இங்கே எது நடந்தாலும் லெட் இட் ஹேப்பன் வித்தின் ஈரான். We don't need an external force like USA which is coming and supporting the protesters. ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜைம் இருக்கு, அதுக்கு அகேன்ஸ்டாக மக்கள் வெகுண்டு எழுதுறாங்க. அப்படி எழுதுறப்போ அந்த மக்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரொட்டஸ்ட்டை பெருசாக்கி கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணி ரிஜிம் சேஞ்சை கொண்டு வருது அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து சவுதி வந்து விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா சவுதி அதை விட பெரிய அத்தாரிட்டேரியன் ரிஜிம். ஈரான் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டேரியன் ரிஜிமோ அதை விட பல மடங்கு மோர் அத்தாரிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் இஸ் சவுதி அரேபியா. அங்கே என்ன நடக்குது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அப்போ நாளைக்கு சவுதியில் மக்கள் வெகுண்டு எழுந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு எக்ஸ்டர்னல் வந்து அப்போ சவுதி ரிஜிமை அட்டாக் பண்ணிடலாம்ல. அரப் ஸ்ப்ரிங் வரும்போதும் சவுதி வந்து இப்படி தான் இன்செக்யூர் ஆனாங்க, திரும்ப சவுதி வந்து இன்செக்யூர் ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம், வெளியிலேருந்து வர ரிஜிம் சேஞ்ச் வேணாம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஈராக் அண்ட் லிபியா. ஈராக்ல இந்த மாதிரி வெளியிலேருந்து ரெஜிம் சேஞ்ச் வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஈராக் அன்ஸ்டெபிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. லிபியாவில் இதே மாதிரி வந்து வெளியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் ரெஜிம் சேஞ்ச் வந்தது, இன்னைக்கு வரைக்கும் லிபியா வந்து இன்ஸ்டெபிலிட்டியில் போகுது. சிரியாலையும் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கிறப்போ இன்ஸ்டெபிலிட்டி வருது, அதுக்கப்புறம் ரெஃப்யூஜி கிரைசிஸ் வருது, அதனால கல்ஃப் நாடுகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ திரும்ப ஈரானில் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா திரும்ப ஒரு பெரிய ரெஃப்யூஜி கிரைசிஸ் வரும், இன்ஸ்டெபிலிட்டி வரும், என்டையர் கல்ஃப் பாலிடிக்ஸும் டீஸ்டெபிலைஸ் ஆகும். நீ தலையிடாத அப்படின்னு யூஎஸ் கிட்ட ஸ்ட்ராங்காக லாபி பண்ணதுனால தான் ட்ரம்ப் இப்போ கொஞ்ச நாள் நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ யூஎஸ் அதே மாதிரி சவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி வாண்ட் அலோவ் யூஎஸ் டு யூஸ் அவர் ஏர் ஸ்பேஸ். சவுதி அரேபியன் ஏர் ஸ்பேஸ் வழியாக தான் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி ஈரானுக்கு போக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா தே cannot யூஸ் அவர் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ரீசன்ஸ் என்ன? அப்போசிங் தி நோஷன் ஆஃப் லிபரேஷன் த்ரூ எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் அகேன்ஸ்ட் இன்டர்னல் ரெப்ரெஷன். ஸோ சவுதி வந்து ஈக்குவலி ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபெயிலியர் ஆஃப் யூஎஸ்ஏ டு இன்ஸ்டில் ஸ்டெபிலிட்டி இன் ஈராக், லிபியா அண்ட் சிரியா. அந்த 3 இடத்துலையும் ஒரு வர்சனிங் ரெஃப்யூஜி கிரைசிஸ் வந்ததுனால திரும்ப இன்னொரு ரெஃப்யூஜி கிரைசிஸ் வேணாம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அண்ட் ரீஜனல் பேலன்ஸ் ஆஃப் பவர், இது நடந்து ஈரான் போயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலை வெஸ்ட் ஏஷியாவில் செக் பண்ண ஆளே கிடையாது. சவுதிக்கு வந்து டைரக்டா ஈரான் கூட பகர்ந்தாலும் அவன் வந்து இஸ்ரேலை வெறுப்பேற்றுறாங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அங்கே ஒரு ட்ரிபிள் ட்ரெத்து தான் போகுது. நீங்கள் அந்த மேட்ச் அங்கே என்ன மேட்ச் நடக்குதுன்னா ட்ரிபிள் மேட்ச். சவுதி, ஈரான் அண்ட் இஸ்ரேல் 3 பேரையும் ஆகாது. ஸோ அப்போது சவுதி வாண்ட்ஸ் பெட்டர் ஈரான் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் இஸ்ரேல். இப்போ ஈரானும் போயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து சோல் டாமினன்ட் பவர் ஆகிடுவான். ஸோ இஸ்ரேல் சோல் டாமினன்ட் பவர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் சவுதிக்கு இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. பிகாஸ் இஸ்ரேல் அட்டாக்டு கத்தார் பட் யூஎஸ் நெவர் கொஸ்டின்ட் இட். இஸ்ரேல் அட்டாக்டு கத்தார் பட் யூஎஸ் நெவர் கொஸ்டின்ட் இட் ஹாஸ் கிரியேட்டட் அ வெரி பிக் ட்ரஸ்ட் இஷ்யூ. அண்ட் அதே மாதிரி வந்து ஹவுதி குரூப்ஸ் வந்து சவுதியை அட்டாக் பண்ணாங்க. 2019 இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ ஆரம்பிக்குது. ஹவுதி குரூப்ஸ் வந்து யமன் சிவில் வாரில் ஹவுதி பீப்புள் தே அட்டாக்டு சவுதி அரேபியா. அப்பயும் வந்து ஜோ பைடன் கவர்மெண்ட் வந்து பெருசாக சப்போர்ட்டுக்கு வரல. ஸோ அப்போது இனிமேல் வந்து நம்ம வந்து யூஎஸை நம்பி இருக்க முடியாது. இன்கேஸ் ஈரானும் போயிடுச்சுன்னா அப்போ இஸ்ரேலை செக் பண்ணவே மாட்டான், இஸ்ரேல் வந்து சோல் ரீஜனல் சூப்பர் பவர் ஆகிடுவான் அப்படிங்கிறது தான் அவங்களோட கன்சர்னாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பாகிஸ்தான் கூட சைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சவுதிக்கு ஏதாவது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா பாகிஸ்தான் வில் கம் அண்ட் டிஃபெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேறு எடிட்டோரியல் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த எடிட்டோரியல் போய் என்னன்னு பாருங்கள். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஜென்யூன் கன்சர்ன்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆர் மிஸ்யூஸ்ட் பை தி இன்டர்நேஷனல் பிளேயர். ஸோ இது வந்து ரெஜிம்க்கு ஒரு எக்ஸ்கியூஸாக போயிடுச்சு அகேன்ஸ்ட் வெஸ்ட்.
ஸோ ஈவன் அட் தி பீக் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட் த ஸ்டேட் இன்ஸ்டியூஷன் ரிமைண்ட் யூனிஃபைட். இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் ஈரான் கவர்மெண்ட்டுக்கு டீஸ்டெபிளைஸ் ஆச்சானா ஆவே இல்லை. இன்னும் ஈரான் கவர்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. அங்கே வந்து மிலிட்ரியும் ஸ்ட்ராங்காக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் எல்லா செக்யூரிட்டி அப்பாரட்டஸும் இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இட் டிசன்ட் ட்ரிகர். எப்போ வந்து ஒரு நாடு வீக் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பிரிட்டிஷ் ரிப்ரஷன்லேயே பார்க்குறோம், அந்த நாட்டோட ஆர்மியே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லாமல் போகிறப்போ தான் அது வீக் ஆகுது. நம்ம ரின் மியூட்டனி பார்க்குறோம். ரின் மியூட்டனி பார்த்தோன்னே பிரிட்டிஷ் டே ஃபைனலைஸ், அவ்வளோதான், இனிமேல் இந்தியாவை ரூல் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அப்போது ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து வெதர் தே இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆர்மி ஆர் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம், அது நடக்கலை. ஸோ இன்னுமே இது இன்டாக்டாக இருக்கிறதுனால இட் டோன்ட் ஹேப்பன். இப்போது ரிஜிம் சேஞ்சே கொண்டு வராங்கன்னு வைங்களேன். யூஎஸ் வந்து என்ன பண்ணுறான், ப்ரொட்டஸ்ட் அதிகப்படுத்தி அயட்டோலா கமினியை இப்போது ஹைப்போதட்டிக்கலி எடுத்துக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இல்லை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரிஜிம் சேஞ்சில் ரேசா பஹல்வி உள்ளே வந்தோன்னா மக்கள் ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஸோ அப்போது பீப்புள் ஹாவ் நாட், தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பீப்புள் ஹாவ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர் வரல. அந்த ஆல்டர்னேட்டிவை மக்கள் ஏற்றுக்கவும் இல்லாத போது தான் என்ன ஆகும், ஈரான் ஒரு கேஸில் போகும். பல பேர் ஈரான் வந்து 4-5 துண்டா உடையிறப்போ பல பேர் இந்த சிவில் வாரை கையில் எடுத்துக்கிட்டு கேஸ்குள்ளே போயிடும். ஸோ அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர் இல்லாமல் எந்த ரெவல்யூஷனும் சக்ஸஸ் ஆகாது. ரெவல்யூஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆனது காரணம் ஒரு ஃபிகர்னால தான். இன்னும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபிகர் உருவாகலை. ஸோ அப்படி உருவாகாதப்போ இந்த ரெவல்யூஷன் ஒன்ட் சஸ்டெயின். ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆர் டிவைடட் அகெயின். ஒரு சில செப்பரேட்டிஸ்ட் வந்து தனி நாடு வேணும்னு குர்டிஸ்ட் குரூப்ஸ் கேட்பாங்க. லிபரல்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க, மொனார்கிஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மொனார்கிஸ்ட்னா தே வாண்ட் ஈரான் ஆஸ் அ மொனார்கி லைக் சவுதி அரேபியா. தியோக்ரஸி வேணான்னு சொல்கிற குரூப் இருக்குது, டெமோக்ரஸி வேணுங்கிற குரூப் இருக்குது, தனித்தனி நாடாக நாளாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற குரூப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே யூனிட்டி இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ ஈரான் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணிட்டா குளோபல் ஆயில் ட்ரேடே அஃபெக்ட் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஹவுத்தீஸுங்கிற அந்த குட்டி குரூப்பே எப்படி வந்து ஆயில் ட்ரேடை அஃபெக்ட் பண்ணுச்சு when they blocked தி பாபல் மண்டப் ஸ்ட்ரைப்டு. ஸோ ரெட் சீல. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க நினச்சா ஹார்மோஸே இப்போ ஏன் வந்து ஈரானை வந்து இத்தனை நாளாக விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஈரான் இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங் மிலிட்ரி, ஈரான் இஸ் ஹேவிங் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி, ஈரான் இஸ் கண்ட்ரோலிங் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ஈரானால் இத்தனை நாள் சஸ்டெயின் ஆக முடியுது. ஸோ வெனிசுலாவோட பிளே புக் இங்கே ஒர்க் ஆகாது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அது ஸ்டேல்மேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போது சைபர் அட்டாக்ஸுங்கிற ரூட்டை வந்து எடுத்து சைபர் அட்டாக்ஸ் வந்து பண்ணி அவங்களோட ரிஜைமில் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா செகண்டரி டேரிஃப், ஈரான் கூட ட்ரேட் பண்ணுற எல்லார் மேலேயும் டேரிஃப் போட்டுடலாம் அப்படின்னு அந்த டேரிஃப் ரூட்டை வந்து கையில் இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு ஸ்டேபிலிட்டிக்கு வந்தாலும் இது வந்து ஃபைனல் கிடையாது. இன்னும் நிறைய ப்ரொட்டஸ்ட் வரதான் போது என் எக்கானமி இஸ் இன் வெரி பேட் ஸ்டேட். ஸோ ஈரான் மஸ்ட் பி ரெடி. ஸோ ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரிப்பப்ளிக் மே ஹவ் வெதர்ட் தி ஸ்ட்ராம் ஃபார் நவ். இப்போதைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சிருக்கலாம், பட் டர்னோடோஸ் லை அஹெட். தி எக்கானமி ரிமைன்ஸ் இன் த டீப் பெரில், trapped into cycles of crisis, caught between sanctions battered economy and a state unable to reform. அவங்க சாங்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட்டால் ரிஃபார்மும் பண்ண முடியல, எக்ஸ்டர்னல் ரைவல்ஸே இப்போ வந்து ரிஜிம் சேஞ்ச் பண்ணணுங்கிற ஸ்டெப்புக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்ப நாள் வந்து ஈரானால் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இதான் வந்து ஈரான் ஸ்டோரி. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுங்கிற கமா வந்து இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வில் சி. ஆன்லைனில் பார்க்குறவங்க இப்போது யாருக்கு எனிமி, ஏன் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெளிவாக புரியலைன்னா கவலைப்படாதீங்க. எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா அது கல்ஃப் பாலிடிக்ஸே இல்லை. அரைகுறையாக புரிஞ்சாதான் அதுக்கு பேர். இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி, உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. சரியா? ஏன்னா இங்கே வந்து பல ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுது.